மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சாதனையாளர்களுக்கு கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருதுகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சனாதனத்தில் வாயை வாடகைக்கு விடுகிறது அதிமுக. வதந்திகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஒன்றிய அரசு நிர்பந்தம். அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு புயல் எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் தகவல். வாடகைக்கு வாயை விடுவது போல் திமுக மீது அதிமுகவினர் வதந்திகளை பரப்பி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா மாவட்ட அமைப்பாளர் ஆல்பர்ட் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் சென்னை புனித தோமையர் மலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1500க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கிறிஸ்துமஸ் தொகுப்பினை வழங்கினார். அதன் பின்னர் மேடையில் பேசிய அவர், சனாதனம் குறித்து தான் பேசியதால் சாமியாரை அழைத்து பரிகாரம் செய்ததாகவும், வாயை வாடகைக்கு விடுகிறவர்கள் போல திமுக மீதும் தம் மீதும் அதிமுகவினர் வதந்திகளை பரப்பிக் கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பிறப்பால் ஏற்ற தாழ்வு சொல்லும் எதையும் தாங்கள் எதிர்ப்போம் என்றும், சமத்துவம் சமுதாயம் அமைப்போம் என்பதுதான் தங்களின் இலக்கு என்றும், சிறுபான்மையினர் மக்களுக்கு அரணாக கழகமும் கழகத்திற்கு அரணாக சிறுபான்மையினர் மக்களுக்கும் எப்போதும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜெயக்குமார் என்ன சொன்னாரோ அதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி யாராவது ஒரு கருத்து சொல்லி கேட்டிருக்கீங்களா? சரி, அப்படி ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு போய் பார்த்தா, பாஜக பின் விளைவுகளை சந்திக்கும் அப்படின்னு 10வது சொல்லிட்டு போயிருக்காரு. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்பவுமே பின்விளைவை சந்திக்கிறதா வேலைங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, மாநிலங்களை ஒழித்திட வேணும்னு, மாநிலத்துடைய உரிமைகள்லாம் ஒழித்திட வேணும்னு பாஜக இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையும் கொண்டு வருது. அதையும் அதிமுக ஆதரிக்கின்றது. மாநில சுயாட்சி நாயகர் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரை கட்சி பேர்ல வச்சுக்கிட்டு மாநிலங்களுக்கு எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்றால் இதை மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடு என்ன இருக்கு? சென்னை புத்தக காட்சியில் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருதுகள் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை புத்தக கண்காட்சி டிசம்பர் 27ஆம் தேதி அன்று துவங்க உள்ளது. இதனை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்று புத்தக கண்காட்சியின் 48வது பதிப்பை தொடங்கி வைக்கின்றனர். இந்த புத்தக கண்காட்சியில் 6 பேருக்கு கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருதுகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில், பேராசிரியர் அருணனுக்கு உரைநடைக்காகவும், கலைராணியின் நாடகத்திற்கும், ஸ்ரீராமுக்கு சிறு கதைகளுக்காகவும் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருதுகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஒன்றிய அரசு நிர்பந்தம் செய்வதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை ஒட்டி தமிழக அரசு சார்பில் அண்ணா நூலகத்தில் ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஓவிய கண்காட்சியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இணையதள இணைப்பு கட்டணங்களை நிலுவை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய அரசுதான் நிலுவை வைத்துள்ளது. அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க தடை போடுகிறார்கள். மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளதாகவும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றினால் நம் மாணவர்கள் எது தேவையோ அவற்றை முழுமையாக செய்ய முடியும் என்றும், நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர தமிழக அரசு முயற்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசுக்கு ₹1 கொடுத்தால் 29 பைசா மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப அவங்க சில காரணங்களை சொல்லுகிறார்கள். பிஎம்சியை நீங்க ஒத்துக்கோங்க, பிஎம்சியில இந்த ஏன் மும்மொழி கொள்கை நீங்க ஒத்துக்கிட்டாதான் என்ன என்கின்ற அந்த விவாதங்கள்ல தான் அவங்க ஈடுபடுறாங்களே தவிர, இவங்க பெர்ஃபார்மிங் பண்றாங்க. இப்ப இவங்க நம்ம கேள்வியே கேட்காம உங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும்பாங்கிற அந்த மனப்பான்மை ஏன் வர மாட்டேங்கிறது? நாங்க தனிப்பட்ட எங்க கட்சிக்காக நாங்க கேட்கிறோம். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற, ஏன் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற பணியாளர்கள் ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சம்பளத்தை இன்னைக்கு யார் தரா? மாநில அரசு நாம பேர் பண்ணிக்கிறோம்.
எவ்வளோ நிதி நெருக்கடி, எவ்வளோ ஒன்றிய அரசு நமக்கு அந்த நிதி நெருக்கடியை கொடுத்தாலும் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தரேன் அதை சொல்லி இன்னைக்கு அதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்க அளவுக்கு இருக்கும் பொழுது நிலுவை என்பது யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் தான் அதை சொல்ல வேண்டும். பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பு பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் பொங்கல் விழாவிற்காக குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு, இலவச வேட்டி சேலைகள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி வருகின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும், பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பு பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் 7 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதியை வந்தடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், வடகடலோர தமிழ்நாட்டின் துறைமுகங்களில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவக்கூடும் என்பதால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும், விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்காலிலும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் 25ஆம் தேதி லேசான முதல் கனமழை பெய்யும் என்று அறிவித்துள்ளது. அதேபோல் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பிரபல தனியார் நிறுவனத்தின் நிறுவனர் டென்சில் ராயன் தனது ஊழியர்களுக்கு வாகனங்களை பரிசாக வழங்கி அவர்களது திறமையை அங்கீகரித்துள்ளார். சென்னை சர்மவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடின் நிறுவனத்தின் அசாத்திய வணிக வெற்றிக்கு அந்நிறுவனத்தின் ஊழியர்கள்தான் முதன்மை காரணம் என்பதை உணர்த்தும் விதமாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் டென்சில் ராயன் 20 ஊழியர்களுக்கு கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை வழங்கியுள்ளார். ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தங்களது ஊழியர்களை கௌரவிக்கும் மனிதவள கொள்கை கொண்டிருப்பது மிகவும் அரிதானது என்று அந்நிறுவனத்தின் ஊழியர்கள் இதனை இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளம்பர அரசியல் செய்வதால் கட்சியை வளர்க்க முடியாது என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை சார்பில் பெரம்பலூர் மாவட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் ஸ்கீம் வாட்டர் திட்டத்தினை செயல்படுத்த தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், கல் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், அண்ணாமலை ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய வேண்டுமே தவிர விளம்பர அரசியல், விமர்சன அரசியல் செய்வதால் கட்சியை வளர்க்க முடியாது, இதனால் பாஜக தமிழகத்தில் வளராது என்றும் விமர்சித்துள்ளார். விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று மத்திய மாநில அரசுகள் சொன்னாலும் அது செயல்பாட்டிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் கல் இறக்குவதற்கு தடை இருக்கக்கூடாது. அந்த ஒரே அறிவிப்பின் மூலமாக விவசாயிகளை வாழ வைத்து விட முடியும். அதனால்தான் கல் இறக்குவதற்கு அனுமதியை தர வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யுங்கள். இந்த விளம்பர அரசியல், விமர்சன அரசியலிலேயே முழுமையாக இருக்காதீர்கள். அதன் மூலமாக உங்கள் கட்சியை வளர்த்த முடியாது. உங்கள் கட்சி வளர்வதற்காகத்தான் நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்று நாங்கள் அறிகிறோம். ஆனால் உங்களுடைய கட்சி இதனால் வளராது. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும். ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறீர்கள் என்றால் நான் கேட்கிற ஒரே கேள்வி, உங்களால் இந்த கொங்கு மண்டலத்திற்கு, கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் நீங்கள், கொங்கு மண்டலத்திற்கு இந்த திட்டத்தை
நான் பிரதமரிடம் பேசி அமைச்சரிடம் பேசி இதை கொண்டு வந்தேன் என்று ஒன்றை சொல்ல முடியுமா? மயிலாடுதுறை அருகே பெண்ணை ஏமாற்றிய வாலிபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த ஜாகிர் உசேன் அதே பகுதியை சேர்ந்த ஷிபானா ஜாஸ்மின் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி 14 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். மேலும் அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டுள்ளார். இதனால் கர்ப்பமடைந்த ஷிபானாவை ஜாகிர் உசேன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கருக்கலைப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக அவர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல்துறையினர் புகாரை ஏற்காமல் அந்த பெண்ணின் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் காவல் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தப்ப முயன்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் கோனி பகுதியில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் அழகு நிலையத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். அதே பகுதியில் அமீர் உசேன் மற்றும் ராஃபிக் இஸ்லாம் ஆகியோர் கூலி வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் அந்த பெண்ணை கடத்தி சென்று அவர்கள் இருவரும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவான 2 பேரையும் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் திருப்பத்தூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனை அடுத்து தகவல் அறிந்து வந்த கேரளா காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பேத்கரை இழிவாக பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நகர தலைவர் சரவணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான விவாதத்தின் போது அம்பேத்கரை இழிவாக பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போடும் பாஜக அரசை கண்டித்தும் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் மதிமுக செயற்குழு கூட்டம் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புறநகர் வடக்கு மாவட்ட மதிமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் புத்திரச்சல் மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், பல்லடம் நகரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக உயர்மட்ட மேம்பாலத்தை தமிழக அரசு அமைத்து தர வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட கழகங்களில் இளைஞர் அணி கட்டமைப்பை வலியுறுத்தும் விதமாக நெடும் பயணத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அதுபோலவே இந்த ஆயில் குழாய்களை எல்லாம் விவசாய நிலங்கள் மூலமா பதிக்கக்கூடாதுங்கிறது விவசாயிகள் போராட்டம். நாங்களும் ஏற்கனவே போராடிட்டு இருக்கிறோம். அதுக்காக தீர்மானம் இன்னைக்கு அதை பதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பல்லடத்துல டிராபிக் கன்ஜெஷன் அதிகம் நடக்குது. அதனால வெளி மாநிலங்களுக்கு போறதெல்லாம் நிறைய வண்டிகள் எல்லாம் லாரிகள் எல்லாம் இது வழியத்தான் போகுது. ஆக அங்க மேம்பாலம் கட்ட வேணுங்கிற ஒரு தீர்மானத்தையும் நாங்க போட்டிருக்கிறோம். அதுபோல திருப்பூர்ல ஆண்டு காலமாக எங்களுடைய நகர செயலாளர் அன்பு தம்பி நாகராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அங்க உணவு உடை கொடுத்து ஏழை எளியவர்கள அங்கே பாதுகாக்கின்ற பணியை செஞ்சு கொடுறாங்க. இந்த பொங்கல் திருநாளிலும் அங்கே எங்களுடைய தென்றலில் சேர்ந்த 3 பேர் இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்தை பெருமைப்படுத்துகின்ற அளவில் அவங்களை கூப்பிட்டு இந்த ஆண்டு அவர்களுக்கு பெருமைப்படுத்துகின்ற வகையில அருமையான முறையில செய்ய போறாங்க. அதேபோல் திருப்பூர் அவிநாசி சாலையில் உள்ள மாநகர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில இளைஞரணி செயலாளர் ஆசை தம்பி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி பேசினார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் இந்த ஆண்டு 5000 பெண்கள் கலந்து கொள்ளும் சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்துவது குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் சண்முக சுந்தரம், தலைமை செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் அருகே அரசு மதுபான கடையில் பணம் கையாடல் செய்து தலைமறைவான மேற்பார்வையாளர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
திருப்பத்தூர் அருகே அரசு மதுபான கடையில் பணம் கையாடல் செய்து தலைமறைவான மேற்பார்வையாளர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் எலவம்பட்டி அரசு மதுபான கடையில் மேற்பார்வையாளர்களாக ரவிச்சந்திரன் மற்றும் சந்திரசேகர் பணியாற்றி வந்துள்ளனர். இந்நிலையில் அரசு மது பாட்டில்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் அறிந்து வந்த வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் கேசவன் மற்றும் கணக்காளர் சக்திவேல் மதுபான கடையில் விசாரணை மேற்கொண்ட போது மது பாட்டில்களை கள்ள சந்தையில் விற்பனை செய்து 55 லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்தது தெரிய வந்துள்ளது. அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள 2 பேரையும் தேடி வருகின்றனர். விருதுநகர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் மார்கழி தேய்பிறை அஷ்டமி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமி திருநாளை முன்னிட்டு பைரவருக்கு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வடமாலை வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது. அதனை அடுத்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வெண் பூசணிக்காய் விளக்கு ஏற்றி அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டனர். அரியலூர் அருகே தமிழக வெற்றி கழக கட்சி பெண்கள் ஏற்றிய கட்சி கொடியை இறக்கியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூர் ஒன்றியம் கார்குடி காலனி பகுதியை சேர்ந்த பிரியதர்ஷினி தமிழக வெற்றி கழகம் கட்சியில் ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகியாக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சியில் மகளிர் அணியினர் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த 10க்கும் மேற்பட்ட மகளிர் நிர்வாகிகள் ஏற்றப்பட்ட விஜய் கட்சியின் கொடியினை இறக்கி நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்க அதிபராக முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளங்களில் பொய் செய்தி பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்பிற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக 2000 கோடி ரூபாய்க்கும் மேல் செலவிட்டுள்ளதாக எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் பதவியை எலான் மஸ்கிற்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக வெளியான தகவலை ட்ரம்ப் முற்றிலுமாக மறுத்துள்ளார். இது தொடர்பாக அரிசோனா மாகாணத்தில் நடைபெற்ற குடியரசுக் கட்சி மாநாட்டில் பேசிய அவர் எலான் மஸ்க் அமெரிக்காவில் பிறக்கவில்லை என்றும் அதனால் அவர் கண்டிப்பாக அதிபராக முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சமூக வலைதளங்களில் பொய் செய்தி பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் அரசு அமைப்பு சட்டப்படி அந்நாட்டில் பிறந்தவர்கள் மட்டுமே அதிபராக முடியும் என்பதாலும் எலான் மஸ்க் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். சாதனையாளர்களுக்கு கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருதுகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சனாதனத்தில் வாயை வாடகைக்கு விடுகிறது அதிமுக, வதந்திகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஒன்றிய அரசு நிர்பந்தம், அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு புயல் எச்சரிக்கை, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.